ஆத்தா போயிட்டியே என மயானத்தில் கதறி அழுத உறவினர்களுக்கு ட்விஸ்ட் கொடுத்த மூதாட்டி. சடலமாய் கிடப்பதாக நினைத்தவர் தண்ணீர் கேட்ட அதிசயம். உயிரிழந்துட்டாங்கன்னு நினைச்சவங்க யமனோடு போராடி திரும்பியது மாதிரி குடும்பத்தையே அதிர வைத்த சம்பவம் இணையத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சொல்லிக்கிட்டு இருக்குது ஆரம்பத்துல அதான் சொல்லிக்கிட்டு இருக்குது. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி சுரக்காய்பட்டியை சேர்ந்தவங்க தான் பம்பையனவர்கள். இவங்களுடைய மனைவிதான் 65 வயதான சின்னம்மாள். திடீர்னு இவங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதுனால மணப்பாறையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. சின்னம்மாளை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் செயற்கை ஆக்சிஜன் மாஸ்க் வைத்ததாகவும் அதை எடுத்தா உயிர் பிழைக்கிறது கஷ்டமாயிடும்னு சொன்னதாகவும் கூறப்படுது. மருத்துவமனையில இருந்து ஆம்புலன்ஸ் மூலமா சின்னம்மாள் வீட்டுக்கே அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. வழியில எந்தவித உணர்வும் இல்லாம அசைவில்லாம கிடந்த சின்னம்மாளை பார்த்து பதறி போய் கூட இருந்தவங்க அவங்க உயிரிழந்து விட்டதா நினைச்சு உறவினர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு போறதுக்கு பதிலா மயானத்துக்கே சென்றதா கூறப்படுது. ஆக வேண்டிய வேலைகள் எல்லாமே ஒரு புறம் நடக்க உறவினர்கள் மயானத்துக்கு திரள சின்னம்மாளை பார்த்து கதறி அழுததா கூறப்படுது. இந்த நிலையில தான் கடைசி நேரத்துல திடீர்னு சின்னம்மாள் தன்னுடைய கைகளை மேல தூக்கி குடிக்கிறதுக்கு தண்ணீர் வேண்டும்னு சைகை செய்ததாகவும் கூறப்படுது. இதை பார்த்து அதிர்ச்சியான உறவினர்கள் உடனடியா அவங்களை மறுபடியும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்க அவங்களுக்கு தீவிரமான சிகிச்சை கொடுக்கப்பட்டதா கூறப்படுது. மயானத்துல நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சொல்லிக்கிட்டு இருக்குது ஆரம்பத்துல அதான் சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்படியே உட்கார நல்லா இருக்கிற அப்படிங்கிறா இங்க வரைக்கும் சொல்லு. நீ சொல்லு, நான் நல்லா இருக்கேன் சொல்லு. ஆஸ்பத்திரி போறோம். ஆஸ்பத்திரி என்ன